ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே கிராஃப்ட் தமிழ். எல்லோரும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் பெரிய ஹாய். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் ஒரு டீ கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கார்ட்போர்டு எடுத்திருக்கோம். கலர் பேப்பர், ஒயிட் பேப்பர்லாம் எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். எப்பவுமே நம்ம செய்கிற பூ வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கலர் பேப்பர்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைனாலும் ஒயிட் பேப்பர் வச்சு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அப்படி கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக எல்லோரும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதில் 5 x 5 சென்டிமீட்டரில் நான் அளவு எடுத்து பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் பெருசாகவும் பூ செய்ய போகிறேன். நான் கட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வளைவாக பூ கட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அப்போ கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு ஒரு பூ பெருசாகவும் ஒரு பூ சின்னதாகவும் வச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பெருசாகவே எல்லா பூவும் வச்சாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பேப்பர் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. அந்த பிங்க் கலர் பேப்பரையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பேப்பர் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே 5 சென்டிமீட்டர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாண்டல் கலரில் இருக்கிற பேப்பரையும் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர்லாம் பிடிக்கலனா உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் கூட நீங்கள் வச்சு இதுமாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பரை கூட எடுத்துக்கலாம். இல்லை நோட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேப்பர், க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலை செய்ய போகிறோம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கோம். இதே மாதிரி சின்ன சைஸாக மடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி ஒரு மார்க்கரில் இல்லை ஸ்கெட்சை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான இலை கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இலை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 15 இலை இல்லை 10 இலை கிட்ட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான். இப்போ இலையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பேப்பர் முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு இன்னொரு முக்கோண ஷேப்லேயும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சின்ன முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு அதை வளைவாக ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா கலர் பேப்பரையும் நம்ம இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். அதுக்காக எல்லாத்தையும் முக்கோண ஷேப்பில் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பென்னோ பென்சிலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதழ் மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்பவுமே செய்கிற பூ தான் இது. இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வேறு வீடியோலாம் இந்த பூ செய்கிற வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ கூட போய் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம செய்யும்போது ரொம்ப அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பூ கிடைக்கும். இப்போ இதோட கொஞ்சம் சின்னதாக வேணும்னா நீங்கள் ஒரு இதழ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை கம் அப்ளை பண்ணி மடிச்சிங்கன்னா கொஞ்சம் கூம்பாக ஒரு பூ மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரியும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இதுமாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிசர் வச்சோ ஸ்கேல் வச்சோ இதே மாதிரி மடங்கி வர்றதுக்காக இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இதேமாதிரி மடங்கி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிவ்அவேல கலந்துக்கோங்க. நம்மளுடைய கிவ்அவே பார்த்திங்கன்னா மறுபடியும் யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. கிவ்அவேல கலந்துக்குங்க மறக்காமல். நம்மளுடைய சேனலில் கிவ்அவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்திருக்கேன். அது நடுவில் ஒட்டுறதுக்காக அதையுமே அதுக்குள்ளே ஒட்டிடலாம். தெர்மாக்கோல் பால்ஸ் இல்லைன்னா ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட்ஸ் அந்த மாதிரி மணிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட ஒட்டிக்கலாம். அதுவுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு கலராக ஒவ்வொன்றுத்துலேயும் ஒட்ட போகிறேன். நீங்களும் அதுமாரி வேணால் ஒட்டிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா மணியாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதையுமே எல்லா பூவுலேயும் ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட A4 ஷீட் வந்து இல்லைன்னா நோட் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்து எழுத்துலாம் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் நோட் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம A4 ஷீட்டை வந்து நடுவில் சென்டரில் வந்து ஒட்டிடலாம். நடுசண்டியில் வந்து ஒட்டிட்டு நல்லா வந்து அழுத்தி வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து இதுமாதிரி பீஸ்லாம் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த பீஸையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். பிளாக் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் பிளாக் கலர்லாம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிளாக் கலர் பேப்பரில் வந்து இந்த கார்ட்போர்டை வந்து ஒட்டிட்டு 4 பக்கமும் வந்து நம்ம கம்மை அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து கிடைக்கும். அதுக்காக இந்தமாரி 4 பக்கமும் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சுற்றி பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து நான் பிளாக் கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வேறு கலர் கூட வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 பக்கம் ஒட்டியாச்சு. மேலேயும் கீழேயும் வந்து ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டீ கப் வந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த டீ கப்பை வந்து 2ஆக வந்து பாதியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பூத்தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் வந்து இருக்கும். அதனால் நான் அதே கலரில் நம்ம இந்த ப்ரௌன் கலரில் வந்து அடிச்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு பூத்தொட்டி மாதிரி செய்யறதுக்காக தான் இந்த டீ கப் வந்து எடுத்துருக்கோம். அதனால் நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு வந்து எடுத்துக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதில் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா புடவையில் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் தான் வந்து நான் ஒட்டுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து தெர்மோகோல் பால்ஸ் கூட வந்து ஒட்டிக்கலாம். இல்லை பீட்ஸு ஸ்டிக்கர் ஸ்டோன்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து புடவை வந்து வேஸ்ட்டு புடவையில் இருந்ததுனால அதனால் வந்து எடுத்து ஒட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு பூ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டுறேன். நீங்களும் வந்து இதுமாதிரி கூட வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுமாதிரி பூ மாதிரி ஒட்டிட்டு நடுவில் ஒரு தெர்மோகோல் பால்ஸ் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரில் தெர்மோகோல் பால்ஸ் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இதை வந்து சைடில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு சைடாக வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு பூத்தொட்டி வந்து சைடாக சாஞ்சு இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இந்தமாரி வந்து சைடாக வந்து ஒட்டிட்டு அதில் வந்து நிறையா வந்து செடி வந்து நிறைய பூலாம் இலைலாம் வந்து வச்சுருக்க மாதிரி தான் இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக க்ரீன் கலரில் உள்ள நூல் வந்து எடுத்திருக்கேன். அந்த உள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக க்ரீன் கலர் எடுத்திருக்குன்னா தண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து இருக்கும். அதனால தான் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபெவிகால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சைடாக வந்து கிளலாம் போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள நூலை வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து இப்படி ஒட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து ஒட்டிக்கலாம். ஒரு 4-5 தண்டுலேருந்து பூ வர மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பூ இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஒன்று வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இலையும் வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிடலாம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒட்டணும்னு நமக்கு வந்து தோணுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து இந்தமாதிரி தண்டு வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம வந்து பூ வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பூவை வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம யாருக்காவது கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். இந்த பூ தான் வந்து செய்யணும்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பூ வந்து தெரியுதோ அதை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ரோஸ் மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரோஸ் மாதிரி கூட வந்து செஞ்சு ஒட்டிக்கலாம். இல்லை நிறையா டிஃப்ரெண்ட்டாக பூலாம் வந்து இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இலைலாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் வந்து இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்து ஈஸியாக செய்ய தெரியுதோ அந்த மாதிரி கூட வந்து செஞ்சுட்டு நீங்கள் அதை கூட வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து பண்ணி லேமினேஷன் கூட வந்து பண்ணி நீங்கள் கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வீட்டில் கூட ஷோ பீஸாக வந்து மாட்டலாம், வால் ஹேங்கிங்காகவும் வந்து மாட்டலாம். அவ்வளோதான், நம்மளோட சின்ன வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான். யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா வீடியோவில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து யாருக்கெல்லாம் ஹாய் சொல்லணுமோ கமெண்ட்டில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.